ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நிஃப்டி 50 வந்து கிட்டத்தட்ட 89 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.59% நெகட்டிவ்ல 15,119ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 323 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.88% நெகட்டிவ்ல 36,587ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நியூஸ் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அண்ட் அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டெலிகாம் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங்ல பிஎல்ஐ ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணதை பார்க்கலாம். அதாவது கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 12,195 crores ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமை டெலிகாம் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பிஎல்ஐ ஸ்கீமை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பேசியிருக்கோம். முன்னாடி மொபைல் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து டிக்ஸான் டெக்னாலஜிஸ்க்கும் வந்து அப்ரூவல் கிடைச்சதுன்னு நம்ம பேசியிருந்தோம். ஆனால் ஒருவேளை நீங்கள் வந்து பிஎல்ஐ ஸ்கீமை பற்றி இப்போ தான் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். பிஎல்ஐ ஸ்கீம்ன்றது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்பெனி அவங்களோட ப்ரொடக்ஷனை இயர் ஆன் இயர் ஓரளவுக்கு இன்க்ரிமெண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட ஓவரால் சேல்ஸில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து இன்சென்டிவ்ஸாக கொடுப்பாங்க. ஆனால் இந்த பிஎல்ஐ ஸ்கீமில் அப்ரூவல் வாங்கணும்னா சில க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்கும். ஸோ அப்படி அந்த க்ரைட்டீரியாஸ் எல்லாமே மீட் பண்ணுற கம்பெனிஸுக்கு தான் இந்த பிஎல்ஐ ஸ்கீமில் அப்ரூவல் கொடுப்பாங்க. அண்ட் இந்த பிஎல்ஐ ஸ்கீமோட மெயின் ஆப்ஜெக்டிவே வந்து டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அண்ட் அதே போல் இம்போர்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஓவரால் குளோபல் சப்ளை செயினில் நம்ம இந்தியா வந்து ஒரு மேஜரான ரோல் பிளே பண்ணணுன்றது தான் இதோட ஆப்ஜெக்டிவாக இருக்கும். அண்ட் ஆக்சுவலாக கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி பல்க் ட்ரக் மேனுஃபேக்சரிங் அண்ட் அதே போல் மொபைல் மேனுஃபேக்சரிங் எல்லாமே வந்து பிஎல்ஐ ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது போல் டோட்டலாக வந்து 10 செக்டாருக்கு வந்து பிஎல்ஐ ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டெலிகாம் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங்கோட பிஎல்ஐ ஸ்கீம் வந்து April 1, 2021 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனால நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் கிட்டத்தட்ட 2,44,000 crores இன்க்ரிமெண்டல் ப்ரொடக்ஷன் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் 1,95,000 crores எக்ஸ்போர்ட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனால கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் ரெவன்யூஸ் கிட்டத்தட்ட 17,000 crores வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டெலிகாம் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங்ல என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்கன்னா கோர் டிரான்ஸ்மிஷன் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் அதே போல் 4G 5Gன்ற நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரேடியோ ஆக்சஸ் நெட்வொர்க்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுக்கு தேவைப்படுற டிவைசஸ் அண்ட் ஸ்விட்சஸ் ரவுட்டர்ஸ்ன்ற மாதிரி அதர் வயர்லெஸ் எக்யூப்மெண்ட்ஸும் இன்க்ளூட் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி இந்தியா வந்து குளோபலி செகண்ட் லார்ஜஸ்ட் டெலிகாம் மார்க்கெட்டாக இருக்காங்க. அண்ட் எவ்ரி இயர் நம்ம வந்து கிட்டத்தட்ட 50,000 crores இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த இம்போர்ட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாமே எலிஜிபிள் ஆகுறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்களோட சேல்ஸ்ல இருந்து 4 to 7% இன்சென்டிவ்ஸாக கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த இன்க்ரிமெண்டல் சேல்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு பேஸ் இயர் வந்து ஃபினான்ஷியல் 2019-20 வந்து கன்சிடர் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஃபினான்ஷியல் இயரான 2020-21 வந்து கோவிட் சுச்சுவேஷனால் இம்பாக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால பேஸ் இயரா ஃபினான்ஷியல் இயர் 2019-20 வந்து கன்சிடர் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் ஆகிறதுக்கு MSMEs அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 10 crores இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மற்ற கம்பெனிஸ்க்கு வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 100 crores இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஓவரால் டெலிகாம் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங்கோட பிஎல்ஐ ஸ்கீமில் வந்து மெயினான பெனிஃபிஷரிஸ் வந்து தேஜஸ் நெட்வொர்க்ஸ் அண்ட் ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸாக இருக்கும். ஓகே, அடுத்து அசோக் லேலாண்டோட அப்டேட்டை பார்க்கலாம். அடுத்து ஃபினான்ஷியல் இயர்லேருந்து டிமாண்ட் ரெக்கவரி வரும்னு ஆப்டிமிசமாக இருக்கிறதா அசோக் லேலாண்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ரெக்கவரி வந்து மெயினாக 2 விஷயத்தினால நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ஓவரால் எக்கனாமி ரீபவுண்ட் ஆச்சுன்னா அதிகமான கூட்ஸ் டிமாண்ட்னால ரெக்கவரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்மெண்ட்டோட ஸ்ட்ராங் டிமாண்ட்னால டிப்பர்ஸ் அண்ட் ட்ரக் செக்மெண்ட்ஸ்ல எல்லாமே டிமாண்ட் வந்து ரெக்கவரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி இ-காமர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் செக்டர் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால LCV அதாவது லைட் கமர்ஷியல் வெஹிக்கல் செக்மெண்ட் எல்லாமே வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே அவங்களோட மீடியம் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் எல்லாமே வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 20 to 30% இயர் ஆன் இயர் க்ரோத் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே டொமஸ்டிக் செக்மெண்ட் பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மெயினாக அந்த ரெக்கவரி வந்து பப்ளிக் பஸ் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண 18,000 crores ஸ்கீம்னால வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதாவது அந்த ஸ்கீம் வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிரைவேட் பிளேயர்ஸ் வந்து ஃபினான்ஸ் பண்ணலாம் அண்ட் பஸ்ஸஸை வந்து அக்வயர் பண்ணலாம், ஆப்ரேட் பண்ணலாம், மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் இன்னும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ஃபுல்லாக ஓப்பன் ஆகாததுனால இந்த செக்மெண்ட்டில் ரெக்கவரி வந்து கொஞ்சம் கிராஜுவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே ஸ்டீல் ப்ரைஸஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆனதை வந்து கம்பெனி ஜான்வரியில் அனௌன்ஸ் பண்ண 1.5% ப்ரைஸ் ஹைக் வந்து ஆஃப்செட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜ்னால இம்பாக்ட் இருக்குமான்னு கேட்டதுக்கு இது வந்து ஃபியூச்சர் வால்யூம்ஸில் இம்பாக்ட் இருக்கும், ஆனால் இது எல்லாமே செப்டம்பர் குவார்ட்டருக்குள்ள நார்மலைஸ் ஆகிடும்னு எதிர்பார்க்கறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயரில் 700 to 750 crores பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே வந்து கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் அதே போல் அவங்களோட எல்சிவி போர்ட்ஃபோலியோவை எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக அசோக் லேலண்ட் வந்து நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்லேருந்து டிமாண்ட் ரெக்கவரி ஆகுன்றதுல ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து பாரதி ஏர்டெலோட அப்டேட்டை பார்க்கலாம். பாரதி ஏர்டெல் வந்து அவங்களோட டிடிஹெச் பிஸ்னஸ் பண்ணுற பாரதி டெலிமீடியாவில் இருக்கிற வார்பக் பிங்கர்ஸ்ன்ற அவங்களோட 20% ஸ்டேக்கை கிட்டத்தட்ட 3,126 crores வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட டிடிஹெச் பிஸ்னஸில் 20% ஸ்டேக்கை 3,126 crores வேல்யூ பண்ணதுனால அவங்களோட ஓவரால் டிடிஹெச் பிஸ்னஸோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 15,630 crores சொல்லலாம். அண்ட் இந்த டிரான்சாக்ஷன்னால பாரதி ஏர்டெலுக்கு வந்து டிடிஹெச் பிஸ்னஸ் பண்ணுற பாரதி டெலிமீடியாவில் ஃபுல் கண்ட்ரோல் வரும். அதாவது கரண்டாக 80% ஸ்டேக் வச்சுட்டு இருக்கிற பாரதி ஏர்டெலுக்கு வந்து இப்போ இந்த டிரான்சாக்ஷன்னால ஃபுல் 100% ஸ்டேக் வரும். அண்ட் இந்த முடிவு வந்து அவங்களோட ஷேர் ஹோல்டிங்கை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காகன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கஸ்டமர் ஃபேஸிங் பண்ணுற இந்த மாதிரி டிடிஹெச் பிஸ்னஸில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஈஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கிறதுனாலையும் அண்ட் ஷேர் ஹோல்டிங் வந்து சிம்பிளாக இருக்கிறதுனாலையும் தான் இந்த ஸ்டெப் எடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த டிரான்சாக்ஷன்னால பாரதி ஏர்டெலோட ஸ்டாக் ப்ரைஸ்லையோ இல்லை அவங்களோட வேல்யூவேஷன்லையோ எந்த ஒரு சேஞ்சும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் சில புரோக்கரேஜஸ் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த 20% ஸ்டேக்கை இப்போ வாங்குறதுக்கு என்ன கம்பல்ஷன் வந்திருக்கு, ஏன்னா அந்த ஃபண்ட்ஸை வந்து ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் டைமில் ஸ்பெக்ட்ரமை வாங்குறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை டிஜிட்டல் பிஸ்னஸஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆல்ரெடி 80% ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் அந்த 20% ஸ்டேக்கை வாங்கினதுக்கு வந்து என்ன கம்பல்ஷன் இருக்குன்னு சர்ப்ரைஸ் ஆயிருக்காங்க. ஆக்சுவலாக 2017 பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெலுக்கு பாரதி டெலிமீடியாவில் 100% ஸ்டேக் இருந்தது. ஆனால் அந்த டைமில் ஜியோ என்ட்ரு ஆனப்போ இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் ரொம்பவே ப்ரெஷர் இருந்ததுனால தான் இவங்களோட 20% ஸ்டேக்கை இந்த வார்பக் பிங்கர்ஸ்க்கு வந்து செல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ அவங்க கிட்ட இருந்தே அந்த 20% ஸ்டேக்கை திரும்ப வாங்குறாங்க. அண்ட் இந்த டீல் வந்து மோஸ்ட்லி அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களோட என்டையர் கண்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷனான வயர்லெஸ், ஃபிக்ஸ்டு ப்ராட்பேண்ட் அண்ட் அதே போல் டிடிஹெச்சில் வந்து ஃபுல் கண்ட்ரோல் இருந்ததுன்னா ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக அவங்களோட பண்டில்டு ப்ரைஸஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம முன்னாடியே சொன்னது போல் இந்த ஒரு டிரான்சாக்ஷன் வந்து பாரதி ஏர்டெலோட ஷேர் ப்ரைஸுக்கு பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை. ஓகே, அடுத்து இன்னைக்கு கேஸ் ஸ்டாக்கோட ப்ரைஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரைஸ் ஆயிருந்தது. அதாவது சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸான இந்திரபிரஸ்தா கேஸ், மகாநகர் கேஸ், குஜராத் கேஸ் அண்ட் அதே போல் குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் அண்ட் ஓஎன்ஜிசி எல்லாமே இன்னைக்கு நல்ல ரைஸ் ஆயிருந்தது. இதுக்கு என்ன ரீசன்னு பார்க்குறப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து நேச்சுரல் கேஸஸை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வருவோம் அண்ட் அதே போல் ஆயில் அண்ட் கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் தூத்துக்குடி நேச்சுரல் கேஸ் பைப்லைனை ஓப்பன் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதே போல் நாகப்பட்டினத்தில் காவேரி பேசின் ரிஃபைனரிக்கு அடிக்கல் நாட்டியிருந்தாரு. அண்ட் அந்த டைமில் வந்து மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம இந்தியாவுக்கு தேவைப்படுற 85% ஆஃப் த ஆயிலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் அதே போல் 53% ஆஃப் த கேஸை நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் 5 yearsல ஆயில் அண்ட் கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 7.5 lakh crores ஸ்பெண்டிங் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்க்கு வந்து ரொம்பவே பாசிட்டிவான அப்டேட்டாக இருந்தது. அண்ட் அதே போல் நேச்சுரல் கேஸஸை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரும்னு சொன்னதும் வந்து இந்த கம்பெனிஸ்க்கு எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது. ஏன்னா இந்த நேச்சுரல் கேஸஸ் எல்லாமே ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வர்றப்போ கேஸ் ப்ரைஸஸ் எல்லாமே 10 to 15% ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனால லிக்விட் ஃபியூயல்ஸ்க்கு மாற்றா நேச்சுரல் கேஸஸ்க்கு அதிகமாக ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்க்கு எல்லாருக்குமே பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, அடுத்து இன்னைக்கு ரயில்டெல்லோட கடைசி நாள் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் டே ஆன இன்னைக்கு கிட்டத்தட்ட 42.39 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இதில் QIBs வந்து கிட்டத்தட்ட 65 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே NIS வந்து 73 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீட்டைலர்ஸ் வந்து 16 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே எம்ப்ளாயி கேட்டகரியில் 3.35 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இன்னைக்கு கிரே மார்க்கெட் டிமாண்ட் படி பார்க்குறப்போ லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து
25 to 30% கொடுக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்து நாளைக்கு சத்ரபதி சிவாஜி ஜெயந்தின்றதுனால மார்க்கெட்டில் செட்டில்மெண்ட் ஹாலிடே. அதாவது மார்க்கெட் எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கும். நம்ம பையோ இல்லை செல்லோ எது வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ட்ரேட்ஸோட செட்டில்மெண்ட் வந்து நாளைக்கு நடக்காது. ஏன்னா எதர் டெபாசிட்ரிஸ் அதாவது NSDL இல்லை CDS எல்லாமே வந்து க்ளோஸ்டாக இருக்கும். இல்லை பேங்க்ஸ் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கிறதுனால ட்ரேடிங்கோட செட்டில்மெண்ட் எல்லாமே அதாவது T+2 செட்டில்மெண்ட் எல்லாமே நடக்காது. ஸோ இதோட இம்பாக்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா 17th பண்ண ட்ரேட்ஸோட ப்ராஃபிட் அண்ட் செட்டில்மெண்ட் எல்லாமே வந்து நாளைக்கு அதாவது 19th ரிஃப்ளெக்ட் ஆகாது. அடுத்த வீக் மண்டே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் அதே போல் இன்னைக்கு அதாவது 18th பண்ண ட்ரேட்ஸுக்கு டியூஸ்டே தான் செட்டில்மெண்ட் நடக்கும். அண்ட் அதுவே டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் இன்னைக்கு பண்ண ட்ரேட்ஸோட செட்டில்மெண்ட் வந்து மண்டே நடக்கும். அதாவது சிம்பிளாக ஈக்விட்டியோட செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா T+2 அண்ட் அதுவே டெரிவேட்டிவ்ஸோட செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா T+1. ஸோ இந்த T+2 T+1 எல்லாமே பிஸ்னஸ் டேஸை கவுண்ட் பண்ணும். ஆனால் இந்த ஃப்ரைடே வந்து பிஸ்னஸ் டேவாக கவுண்ட் ஆகாது. ஸோ அதனால தான் இன்னைக்கு பண்ண ட்ரேடிங்க்கு எல்லாமே செட்டில்மெண்ட் வந்து T+2 அதாவது நாளைக்கு கன்சிடர் பண்ணாமல் T+1 வந்து மண்டே வரும் அண்ட் T+2 வந்து டியூஸ்டே வரும். ஸோ டியூஸ்டே தான் செட்டில் ஆகும். ஓகே, அடுத்து FIS அண்ட் DISோட டேட்டா பார்க்குறப்போ இன்னைக்கு FIS வந்து கிட்டத்தட்ட 903 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே DIS வந்து 1217 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து நாளைக்கு கவனிக்க வேண்டிய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பார்க்கலாம். நிஃப்டியோட இமிடியேட் சப்போர்ட்னு பார்க்குறப்போ 14,980 பார்க்குறேன். அதுவே ரெசிஸ்டன்ஸ் வந்து 15,250 பார்க்குறேன். அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் பார்க்குறப்போ 35,930 பார்க்குறேன். அதுவே ரெசிஸ்டன்ஸ் வந்து 37,090 பார்க்குறேன். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 15,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்காங்க. அதுவே புட் சைடில் வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 15,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ மெஜாரிட்டியாக நிஃப்டியோட ரேஞ்ச் வந்து 15,000லேருந்து 15,300 இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.